திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க வரவேற்க தகுந்த அம்சம் என்னெல்லாம் பாக்குறீங்க? அப்படி இல்லாம ஒரு பட்ஜெட்ல எதுவுமே இருக்காது சார். திருக்குறளை அவர் மேற்கோள் காட்டுற மாதிரி நானும் சொல்றேன். அதாவது கேட்டாரை பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் அழிவுதாம் சொல் அப்படின்னு ஒரு குறள் உண்டு. அதாவது அந்த ஒரு அவருடைய பேச்சை கேட்காம கூட மீண்டும் மீண்டும் கேட்கிறோங்கிற ஆசை வாங்குற மாதிரி 2021 கேட்டதையே மீண்டும் மீண்டும் கேட்கிற அளவுக்கு ஒரு அருமையான பட்ஜெட் தான் சொல்றேன் நான். 21, 22, 23 ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அலங்கார வார்த்தைகளை பதிந்து மொத்தமாக இதையெல்லாம் செய்கிறோம் என்று அங்க பேசப்படுகிறதைய வந்து சேர்ந்ததா என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். நீங்க மாணவர்களுக்கு லேப்டாப் தரேன்னு சொன்னாங்க. இப்ப மடிக்கணிகள் 20 லட்சம் மாணவர்கள் சொன்னாங்க. இப்போ 4 ஆண்டுகளமா ஏன் தரல? அப்போ தேர்தல் நெருங்கிய நேரத்தில் அந்த கடைசி இறுதி ஆண்டுல இதை அறிவிப்பை வெளியிட்டிருப்பது உண்மையிலேயே மாணவர்களை ஏமாற்றும் செயல். ஏன் சொல்றேன்னா 2021 தேர்தல் அறிக்கையில கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று மாணவர்கள் எதிர்பார்த்த ஒன்றை சொன்னவர்கள் நீங்கள். அதனாலேயே மாணவர்கள் போட்டாங்க. ஆனா இந்த 4 ஆண்டுகள் வரையிலும் அதை பற்றி கவலையப்படல. அப்ப இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக என்ன முயற்சி பாருங்க. தொழில் பூங்காங்கிறீங்க. பல இடங்களில் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டது. கோவை, ஈரோடு, திருப்பூர் எல்லாம் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு என்ன காரணம்? மாநில அரசுடைய தவறான கொள்கைதான். அப்போ தனி மனித வருமானம் உயர்த்துவதற்கு என்ன அரசு செய்திருக்கிறது? இப்போ நீங்க அடுத்து விவசாய பட்ஜெட் போட போறாங்க. ஏற்கனவே விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி சொன்னீங்க, பண்ணல. போன பட்ஜெட்லயே சொன்னீங்க, 2021 சொன்னீங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சியாக சொன்னது காரணம் என்று சொன்னா, இந்த பட்ஜெட்டுக்கும் தேர்தல் அறிக்கை வெளியிடுறதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. தேர்தல் அறிக்கை சொன்ன ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெறுமனே இவ்வளவு கோடி வருது ஒழிய அதை பயனடைந்தவர்கள் 2023, 4 என்ன அடைஞ்சாங்க? ஒரு வெள்ளையரி கொடுங்க. இதெல்லாம் அறிவிச்சோம், அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்ப அறிவிக்க போற அடுத்து அடைவான்னு சொல்லுங்க. எதுவுமே இல்லை. அப்போ பெண்களுக்கு உயர்வுங்கிறீங்க. பெண்களுக்கு பத்திரப்பதிவுல 1% குறைப்புன்னு சொன்னா ஏற்கனவே 4-5% அதிகரிச்சுக்கீங்களே. அதிகரிச்சு ஒன்று குறைவு எப்படி? இப்போ பத்திரப்பதிவுல பாருங்க, குடும்பத்துக்குள் பண்ணக்கூடிய அந்த ஏற்பாடுல செட்டில்மெண்ட் ஆகணும்னு சொல்லுவோம். அந்த ஆவணத்துல வெறும் 25,000 ரூபாய் இருந்தது. அதாவது எத்தனை கோடி மதிப்புள்ள சொத்தை வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா அதை 40,000 உயர்த்துறீங்க. இப்ப வெறுமனே 1% குறைவு என்று அதுல தவறான சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று, எல்லா சந்தை விலை மதிப்பையும் எல்லா விவசாயிக்கும் விலையேற்றியாச்சு. அப்போ பத்திரப்பு கட்டணம் மிக அதிகமா வந்துருச்சு. ஏழை எளிய மக்கள் எப்படி நிலம் வாங்குறது? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.